எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், நமஸ்தே. நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம். நான் ஃபாத்திமா பேகம். அன்பான சகோதர சகோதரிகளே, நன்மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம். ஆமீன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, ஆசிரியர் தினமான இன்று அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த ஆசிரியர்களை பற்றி தான் ஒரு சில செய்திகளை நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த ஆசிரியர்கள் ஒரு தியாகம் தான் செய்கிறாங்க. இந்த ஆசிரியர் பணிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு தியாக பணி. அவங்களுக்கு இந்த ஒரு நாள் மட்டும் இந்த தினம் கொண்டாடினா போதாது, தினந்தோறும் அவங்களுக்கு கொண்டாடலாம் ஆசிரியர் தினம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த பணியில் அவ்வளோ சுமைகள் இருக்கு. நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன் ஆசிரியர்களை, அதனால தான் நான் சொல்றேன். இன்னைக்கு எவ்வளோ மக்கள் சாதனை படைச்சு பெரிய அளவுல பேரும் புகழும் பாராட்டும் வாங்குறாங்க. ஆனா அத்தனைக்கும் அந்த பாராட்டு புகழ் எல்லாத்துக்கும் மூல காரணம் ஆசிரியர்கள் தான். அவங்க எந்தெந்த ஒரு செயல்பாட்டில் அவங்க முன்னேறி இருந்தாலுமே அதுக்கு ஒரு ஆசிரியர் இருப்பாங்க. அப்போ அந்த முழு பொறுப்பும் பங்கும் அந்த ஆசிரியர் ஏற்றுக்கொண்டதாலதான் இவங்களால சாதிக்க முடிஞ்சது. இப்பேற்பட்ட ஆசிரியர்கள் தினமாக இன்று தினத்தை நாம ரொம்ப சந்தோஷமா மன மகிழ்வோடு இந்த ஆசிரியருக்கு பாராட்ட தெரிவிச்சுக்கிறோம். இப்போ பள்ளிக்கூடம் லீவு விட்டுட்டாங்க. ஒரு வீட்டில் 2 3 பிள்ளைகள் இருப்பாங்க, ஒரு பிள்ளை இருப்பாங்க, 4 பிள்ளை இருப்பாங்க. ஆனா எல்லாரோட பெற்றோர்களும் ஒட்டுமொத்தமான ஒரு குற்றம் பிள்ளைகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அம்மாடி என்னால் வச்சு வளர்க்க முடியல, எப்படா பள்ளிக்கூடம் திறப்பாங்க, எப்படா பள்ளிக்கூடம் திறப்பாங்க. இதை கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். ஒரு பிள்ளை வச்சுக்கிறவங்களும் அப்படித்தான் சொல்லுவாங்க, 4 பிள்ளை வச்சுருக்கவங்களும் அதே தான் சொல்லுவாங்க. அப்போ நான் பெற்ற பிள்ளைகளை நம்மளால வளர்க்க முடியாம அவ்வளோ கஷ்டப்படுறோம், எப்படா இந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகும்? அப்ப யோசனை பண்ணி பாருங்க. காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அவங்க அந்த பிள்ளைங்க கூடவே இருக்காங்க. அது எத்தனை பிள்ளைங்க? ஒவ்வொரு ஆசிரியருக்கும் 25 30 40 அந்தந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகள் கூட இருப்பாங்க, குறைய இருப்பாங்க. அத்தனை பிள்ளைகளையும் இவங்க வளர்க்குறாங்க, ஒவ்வொரு நாளும் வளர்க்குறாங்க, உருவாக்குறாங்க. அந்த பிள்ளைகளை அப்படியே செதுக்குறாங்க, சிற்பமா செதுக்கி பெற்றோருக்கு தாராங்க, உலகத்துக்கு தாராங்க, சமூகத்துக்கு தாராங்க. அப்போ இப்பேற்பட்ட அந்த ஆசிரியர்களை நாம போற்றி புகழணும். இப்போ ஒவ்வொரு வீட்டில இருந்தும் ஒவ்வொரு குணாசியங்களோட ஒவ்வொரு பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் வரும். அப்போ நம்ம வீட்டில் எல்லாமே நம்ம பிள்ளை ஒரே மாதிரி தான் இருக்கும். அதையும் நம்மளால கண்டுபிடிச்சு அந்த பிள்ளைகளை சரிவர நம்மளால கொண்டு வர முடியலை. ஆனா இந்த ஆசிரியர் அவங்க ஒவ்வொரு பிள்ளையுடைய மனதையும் முதல்ல படிப்பாங்க, அந்த பிள்ளையுடைய செயல்பாட்டை படிக்கிறாங்க, அப்புறம் அதோட ஒன்றி போறாங்க, அந்த குழந்தைய அவங்களும் ஆகுறாங்க. நான் இதெல்லாம் பக்கத்துல நான் இருந்து நான் பார்த்துருக்கேன். அந்த பிள்ளைகளை ஒவ்வொரு குணாசியமான பிள்ளைங்களையும் அதுங்களுக்கு ஏத்த மாதிரி இவங்க மாறி அந்த பிள்ளைய நாங்க இருக்க வைக்கிறாங்க பாருங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு பிள்ளை இருக்க வச்சிடுறாங்களே. வீட்டுல நம்ம என்ன செய்யறோம்? வீட்டுல இருக்க மாட்டேங்குது, நம்ம கத்திக்கிட்டு கிடக்கோம். யோசனை பண்ணி பாருங்க. அவர்கள் இந்த ஆசிரியர் எவ்வளவு போற்றக்கூடியவர்கள், கண்ணியமானவர்கள். நம்மளால முடியாத ஒரு விஷயத்த அவங்க செய்யறாங்க, பெற்றோர்களால முடியல, ஆனா அவங்க செய்யறாங்க. இப்பேற்பட்ட ஆசிரியர்கள் நாம போற்றி கண்டிப்பா புகழணும். இன்னும் இருக்கக்கூடிய மக்கள்களும் நிறைய படித்து பண்பான அன்பான கண்ணியமான ஆசிரியர்களாகவும் வரணும். நம்ம ஆசிரியர் பணிக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். எனக்கெல்லாம் அப்படி ஒரு ஆசை இருந்தது, எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பே கிடைக்கல. நிறைய போராடி பார்த்தேன், எங்க படிக்கிறதுக்கே வாய்ப்பு கிடைக்கல. ஏதோ எங்களால முடிஞ்ச அளவு ஏதோ நாங்களும் கற்று இன்னைக்கு ஏதோ ஒரு யானை ஆவணா எழுதுற அளவுக்கு எங்களுக்கு இறைவன் அந்த அறிவை கற்றுக் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி இல்லாம நிறைய படிங்க, உங்க எண்ணத்தை நல்லா தூய்மைப்படுத்திக்கிறங்க. நீங்க நல்ல ஆசிரியர்கள் சமூகத்துக்கு வாங்க, நிச்சயமா என்னைக்குமே மக்கள் உங்களை போற்றி புகழ்வாங்க, பாராட்டுவாங்க. ஒவ்வொரு ஆசிரியரும் அவங்களுடைய பணியை அவ்வளோ அழகா செய்யறாங்க. அப்பேற்பட்ட ஆசிரியர்களை நாம் போற்றுவதில் எந்த ஒரு வஞ்சனையும் பண்ணாம மனதார பாராட்டுவோம்.
எனக்கு இந்த ஆசிரியர்களை கண்டாலே ஒரு சந்தோஷம் வந்துடும். அவங்க பார்த்தாலே எனக்கு பிடிக்கும். அவங்க பார்ப்போம் வெளியில. அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குறோன்னோனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏதோ நானே அந்த ஆசிரியர் ஆயிட்ட மாதிரி எனக்கு தோணும். அந்த மாதிரி எனக்கு இந்த ஆசிரியர் பணி பிடிக்கும். என்ன செய்ய, நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேன்ருச்சு. அதனால இந்த வாய்ப்பு கிடைத்த நல்ல ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டையும் புகழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன். ஆனா அவங்க இன்னும் நல்ல நல்ல ஆசிரியர்கள் அப்படி பேர் வாங்குறதுக்கு நிறைய அவங்க இன்னும் நிறைய நல்ல செயல்கள் செய்து இன்னும் பிள்ளைகளை நிறைய உருவாக்கி சமூகத்துக்கு தர வேண்டியது அவங்களுடைய ஒரு கடமையா இருக்கு என்று கூறி, மீண்டும் ஒரு முறை அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறி முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு செய்தியுடன் வருகிறேன். இன்னும் அனைத்தையும் விரிவாக அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப இன்றைய கேள்விக்கு வரேன். குர்ஆனில் உள்ள சூரா அன்னாஸிலிருந்து தான் நான் இப்ப கேள்வி கேட்க போறேன். அதுல ஒரு வசனம் வரும். அவன் எத்தகையவன் என்றால் மனிதர்களின் வீண் சந்தேகங்களை கிளப்பி விடுகிறான் அப்படின்னு இருக்கும். ஆனா அந்த மனிதர்களின் வீண் ரெண்டுக்கும் நடுவுல ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நான் கேள்வியா வைக்கிறேன். இது என்ன வார்த்தைன்னு நீங்க பதிலை எனக்கு தெரிவிங்க. இந்த வசனத்துல விடுபட்ட வார்த்தையை தான் நீங்க பதிலா எனக்கு தெரிவிக்கணும். நான் என்னுடைய மெயில் அட்ரஸை கொடுக்குறேன். அதுல உங்களுடைய பதிலையும் உங்களுடைய பெயரையும் எனக்கு தெரிவிங்க. இதுதான் இன்றைய கேள்வி. இன்ஷா அல்லாஹ் இறைவன் விரும்பினால் அனைத்தையும் நலமாக நடத்தி தருவான். ஆமீன்.